அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களை தேடி நல்ல செய்தி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன. இந்த மாதத்தின் முதல் வாரமாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உங்களை தேடி நல்ல செய்தி வரும் நேரமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதன் மிக வலுவாக இந்த வாரத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6 வலம் வரக்கூடிய வேளையில் வலுவிழந்த அமைப்பில் இருந்த சூழலில் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் இந்த தருணம் என்பது பல வகையான சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் விளக்குவதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்கள் உணர்ச்சி வசத்திற்கு முழுமையாக இடம் கொடாமல் இந்த தருணத்தில் சிறப்பாகவும் செம்மையாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான புதன் முழுமையாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட பல காரியங்களை உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் எதிர்கொள்வதால் பல சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகி அபரிவிதமான வளர்ச்சி உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த வேலை என்பது பெரும்பாலான சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைப்பதை விட அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் சப்தமத்தில் முழுமையாக நுழைகிறாருங்க. கண்டச்சனியாக சனி அமர்வது உறுதியாகவே சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்குமா என்றால் அது கேள்விக்குறியான ஒன்றுதான் என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார். ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாகவும் சனி பகவான் பார்த்தாலும் கூட அவர் 7ஆம் இடத்தில் கண்டச்சனியாக அமர்வது மனக்குழப்பத்தையும் பல சிக்கல்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தும். எனவே உறவினர்களுக்கிடையே சில சிக்கல்கள் உருவாகலாம். எனவே அதை தவிர்க்க வேண்டும் என்றால் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் ரீதியான மிக பெரிய அளவிலான மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கண்டம் ஒன்று இருக்கிறது. அதை கடந்தால் மிக சிறப்பான வாழ்க்கை உங்களை தேடி வரும் என்பதை சனி பகவான் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் செயல்பட்டாக வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. குடும்ப சுமை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் சில சிக்கல்கள் ஏற்படலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய முடியவில்லை என்ற ஒரு ஆதங்கம் ஏற்படலாங்க. எனவே இந்த நேரத்தில் வேகமாக செயல்படுவதை விட நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் பல சிக்கல்கள் குறையும். அதே வேளையில் சனி ஜென்மம் 4, 9 ஆகிய இடங்களை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிக்கல்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். சனியின் பார்வையால் பல வகையான சிக்கல்களை உறுதியாகவே கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பல சிரமங்கள் கண்டச்சனியின் ஆதிக்கத்தில் அதிகரித்தாலும் கூட அவை மிக பெரிய அளவில் மோசமான சூழலை உருவாக்காது என்பதை கண்டச்சனி திட்டவட்டமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. புதிய வாகனம், வீடு, வீட்டுமனை போன்றவை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. இந்த தருணத்தில் கமிஷன்களும் சில பணம் ஏமாந்தாலும் கூட சொத்துக்களை முதலீடாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சுப விரயமாக அமைவதால் வரவை காட்டிலும் செலவு அதிகரித்தாலும் கூட இந்த வேளையில் அந்த செலவுகளை சுப விரயமாக மாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதால் பெரிய அளவிலான பிரச்சனை இந்த தருணத்தில் நிச்சயமாக இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. புதிய சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான தருணமாக இந்த வேலையை சனி மாற்றி கொடுக்கிறார். அதில் கமிஷன் தொகை உள்ளிட்டவை அதிகமாக தான் இருக்கும். ஆனால் உங்கள் பெயரில் உறுதியாகவே சொத்துக்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. திடீரென மாற்றங்களையும் திருப்பங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பை சனி ஏற்படுத்துகிறார். தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் கண்டச்சனியாக இருக்கக்கூடிய சனியின் செயல்பாடுகள் நன்மை நிறைந்தவையாக அமையும். தசாபுத்திகள் வலுவிழந்த அமைப்பில் இருந்தால் சில சோதனைகளை சந்திக்க வேண்டிய தருணமாகவும் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சற்று கவனத்துடன் இருங்க. ஆனால்
குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார். சனிக்கு நேரெதிராக குரு பகவான் இந்த வேளையில் செயல்படுவதால் பல பிரச்சனைகளும் சிரமங்களும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் இருக்கும். நீங்கள் நினைப்பதை விட உத்தியோகம் தொழில் ரீதியான சலுகைகளை குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் சிறப்பாக மாற்றி கொடுக்கிறாருங்க. கேட்ட இடத்தில் சலுகைகள் கிடைப்பதோடு திட்டமிட்டதை விட சிறப்பாகவும் செம்மையாகவும் செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு. கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்டவை சீராகும். இந்த தருணத்தில் அதிக முதலீடுகளை மற்றவர்களை நம்பி செய்த சூழ்நிலையில் அவற்றிலிருந்து மீண்டு வருவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய களவு போன பொருட்களை கண்டடையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. இழந்த சொத்துக்களை மீட்பதோடு மட்டுமல்லாது புதிதாக வீடு கட்டுதல் உள்ளிட்ட பணிகளில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் துணிச்சலுடனும் செமையாகவும் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் வலுவாக கிடைக்கிறது. அச்சம், கவலை, பயம் அனைத்தையும் நீக்கி செம்மையாக செயல்படக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதால் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குருவின் அமைப்பு உறுதியாகவே பல சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் நீங்கள் நினைப்பதை விட பல நல்ல காரியங்கள் தடையில்லாமல் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூடும். ஆனால் அதே வேளையில் யோகஸ்தானத்தில் ராகுவும் விரயத்தில் கேதுவும் இருக்கின்றன. நிழல் கிரகமான ராகு கேது மிக சாதகமான ஒரு சூழலை தான் இந்த தருணத்தில் உருவாக்குகின்றன. உங்களை தேடி பல பிரச்சனைகள் கொடிகட்டி வந்த நிலையில் அவை அனைத்தையும் முழுமையாக தகர்த்தறிந்து சிறப்பான ஒரு சூழ்நிலையை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ராகு ஏற்படுத்தி கொடுக்கிறார். விரயம் கூடுதலாக இருந்தாலும் அவை சுப விரயமாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை கேது உருவாக்குகிறாருங்க. லாபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் கேதுவால் தொழிலை விரிவுபடுத்துவதோடு லாபத்தை உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. வராது என்று நினைத்த பணத்தை கூட தற்போது உங்களை தேடி வரக்கூடிய வகையில் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் உறுதியாகவே பயன்படுத்திக் கொள்வது பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் விலக்கி முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பை இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் காணக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் செவ்வாய் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. ராகுவுடன் இணைந்து யோகஸ்தானத்தை வலுப்படுத்தும் செவ்வாயின் அமைப்பால் அதிரடியான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு. தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே வளர்ச்சி நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருப்பது அனைத்திலும் அமோகமான வளர்ச்சியை உறுதியாக பெற்று தருகிறது. யோகஸ்தானத்தை வலுப்படுத்தும் செவ்வாயின் அமைப்பால் சோதனை நிறைந்த விஷயங்களில் நல்ல மாறுதல் உண்டு. திடீரென முன் யோசனை இல்லாமல் செயல்பட்ட காரியங்களை கூட சரி செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவும் வலுவாகவும் கிடைக்கிறது. குரு பார்வை கிடைப்பதால் குரு மங்கள யோகத்தின் காரணமாக பல சுப நிகழ்வுகள் நிச்சயம் எளிதில் கைகூடும். 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரனும் 7ஆம் இடத்தில் உச்சபலம் பெறுகிறார். சனியுடன் இணைந்து ஜென்மராசியை பார்க்கிறாருங்க. சுக்கிரன் உச்சபலம் பெறுவதால் பல யோகம் நிறைந்த வாய்ப்புகள் திடீரென உங்களை தேடி வரும். கலைத்துறை அரசியல் துறையில் அமோகமான வாய்ப்புகள் உண்டு. சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சுக்கிரன் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சூரியன் யோகஸ்தானத்தில் இருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட நல்ல வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உண்டு. ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலும் கட்டுக்குள் இருக்கும். சந்திரன் வளர்பிறை சந்திரனாக முழு நிலவாக இந்த வாரத்தில் வலம் வர போகிறார். எனவே பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக கிடைக்க போகிறது. தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் உறுதியாகவே சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி
மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களை தேடி வருவதோடு உங்களை தேடி நல்ல செய்தி வரும் நேரமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த வேலை